சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த வருஷம் தொடங்கி 2 மாதம் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. கையிலே வைத்து பாதுகாத்திருக்கிறீரப்பா. இந்த வருஷத்தை தொடங்கின எத்தனையோ பேர் இப்பொழுது இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் தேவன் தாமே எங்களை ஜீவன் கொடுத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து அரவணைத்து எல்லாவற்றையும் தந்து வழிநடத்தி இருக்கிறீர் ஆண்டவர். இந்த 2 மாதமும் எங்கள் ஆவிக்குரிய ஆகாரங்களை எங்களுக்கு போஷித்திருக்கிறீர், வசனத்தை போதித்திருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரை உம்மால் திருப்தியாகும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் புது புது மன்னாவினாலே எங்கள் நிரப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருத்தரோடு கர்த்தர் கூட இருப்பதாக. இந்த மாதம் முழுவதும் நீர் அவருக்கு வைத்திருக்கிற எல்லா ஆவிக்குரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. வேதத்தை வாசிக்கும் போது மகத்துவமான காரியங்கள் வெளிப்படட்டும், ஜெபிக்கும் போது தரிசனங்கள் வெளிப்படட்டும். தேவன் மகத்துவமான காரியங்களை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதியோர் சொப்பனங்களை காண்பார் என்று சொன்னீரே ஆண்டவரே, வாலிபர்கள் தீர்க்க தரிசனங்கள் உரைப்பார் என்று சொன்னீரே. எங்கள் சபை அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர கர்த்தர் கிருபை தருவீராக. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் உம்மால் நடத்தப்படுவார்களாக, கர்த்தருக்குள் வளர்க்கப்பட்டிருப்பார்களாக. எங்கள் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகள் போல இருப்பார்களாக. எங்கள் முதிர்வயது உள்ளவர்கள் கனித்தந்து புஷ்டியாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, எங்கள் சபை முழுவதும் கர்த்தருடைய கரத்துக்குள் இருப்பதாக. எங்கள் சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருந்து முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து அரவணைத்துக் கொள்வீராக அப்பா. கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. 29ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனம் நாம் வாசித்த வசனம், கர்த்தர் தம ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சில காரியங்களை வேதத்தில் தியானித்து கொண்டிருந்த போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் எதுவென்றால் சமாதானம்தான் ஆசீர்வாதம். எந்த ஆசீர்வாதமும் சமாதானம் இல்லாமல் இருக்குமானால் அது ஆசீர்வாதமாகவே இருக்காது. ஒரு சரீரத்தில் நமக்கு எல்லாம் இருந்து ஒரு சின்ன பெயின் இருந்தால் கூட போதும், அந்த பெயின் தான் நமக்கு பெருசாக தெரியுமே ஒழிய சுற்றி இருக்கிற எதுவும் நமக்கு பெருசாக தெரியாது. அப்போ ஆசீர்வாதம் என்பது எதை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால், கர்த்தர் நம்மை சமாதானமாய் உட்கார வைத்திருப்பதில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. எல்லாம் வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் சமாதானம் இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சில நேரங்களிலே இப்போ இந்த உக்ரைன் நாட்டை பற்றி பார்க்குறோம், அவ்வளோ வளம் இருக்குதான். அந்த நாட்டை எப்படியாவது எடுக்கணும்னு எல்லா நாடுகளும் முயற்சி பண்ணுதான். அமெரிக்கா கூட நேற்று கூட முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு அவங்க அதிபர்லாம் போயிட்டாராம். என்ன காரணம்னு கேட்டால், உக்ரைன் மாதிரி வளமிக்க நாடு அவ்வளோ கிடையாது, அந்த மாதிரி வளம் இருக்குதான். ஆனால் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் தேசத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அப்போ சமாதானம் என்பது நமக்கிட்ட என்ன இருக்குங்கிறத அடிப்படையாக கொண்டதல்ல, தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு. அதில் பெரிய விஷயம் ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுக்கிறதான சமாதானம். ஈசாக்கு தோண்டுகிற துறவுகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இதிலிருந்து தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமாக ஈசாக்கு 4 துறவுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நீங்கள் 3 துறவுகள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 துறவுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொரு துறவுக்கு பின்னாடியும் கர்த்தருடைய ஒரு திட்டம் இருக்கிறது. நம்ம ஏன் இந்த தலைப்பு வசனத்தை எடுத்தோங்கிறத நீங்கள் கடைசியாக புரிஞ்சுப்பீங்க. முதலாவதாக ஈசாக்கு, நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வருவதாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆபிரகாமுடைய எந்த ஆசீர்வாதம் அவருக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுவும் புறஜாதியாருக்கு கலாத்தியர்கள் எழுதும்போது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படிக்கு, நமக்கு வரும்படிக்குன்னு இருக்குது. அப்போ எந்த ஆசீர்வாதத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க போகிறோம். அதில் நாம் அதை வச்சுக்கிட்டு என்ன கேட்குறோம், ஆபிரகாம் செல்வச்சீமானாக இருந்தான், அப்புறம் அவனுடைய ஆஸ்தி இடம் கொண்டு போகாததாக இருந்தது, அதனால் கர்த்தர் அந்த மாதிரி எனக்கும் கொடுங்கப்பா, அப்புறம் அவன் கால் மிதித்த தேசத்தை கர்த்தர் கொடுத்தார், அப்புறம் எனக்கும் ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு தேசத்தை கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி கேட்குறோன்ற. ஆனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஈசாக்குக்கு வரவே இல்லை. எந்த ஆசீர்வாதம் வரவில்லை? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வரவில்லை. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். இந்த துறவு என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஊற்று, அதிலிருந்து தண்ணீர் வரும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால், ஆவிக்குரிய விதத்தில் சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்,
பரிசுத்த ஆவியானவர் ஊற்றெடுக்கிறார். ஊற்று தண்ணீரே, உங்களுக்குலாம் அந்த பாட்டு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பாடுகிற பாட்டர். அவர் நதியாய் பாய்கிறார். முழங்கால் அளவு, குதிங்கால் அளவு, முழங்கால் அளவுலாம் நம்ம பாடுறோம். ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நம்மை நிரப்புகிறார் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆவியானவருடையதான அந்த தண்ணீர் வருவதற்கு ஊற்று வேண்டும். அதான் அந்த ஊற்று. இப்போ நம்ம இஸ்மவேல் மரிக்கும் தருவாயில் பெயர் சபா என்கிற வனாந்தரத்தில் ஆகார் ஒரு ஊற்றை கண்டாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவள் கண்கள் திறக்கப்பட்டது, ஒரு ஊற்றை கண்டாள். ஊற்று என்பது நம்ம உலக பிரகாரமாய் சொன்னால் சரீரத்துக்கு தண்ணி கொடுப்பது. அதே ஸ்பிரிச்சுவலி சொன்னால் நம்ம ஆத்மாவுக்கு தண்ணீர் கொடுப்பது, தாகத்தை தீர்ப்பது. அதனால தான் இயேசு சொன்னார், தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். அந்த தண்ணீர் கொடுப்பது தான் ஊற்று. பரிசுத்த ஆவியானவருடையதான அபிஷேகம், நடத்துதல், அழைப்பு, அதில் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வசனம் சொல்லுது, ஆபிரகாமுடையதான துறவை அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களா? தூர்த்து மண்ணினாலே வெட்டி போட்டார்கள் அப்படின்னு இருக்கிறது. அப்படி உலக பிரகாரமாக ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரல? அப்போ ஈசாக்குக்கு வரல. அவங்க தூத்து போட்டாங்க, மண் போட்டு மூடிட்டாங்க. பல நேரங்களிலே நாம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஒரு சிலர்லாம் பேசும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே வச்சுட்டு போகலம்பாங்க. சொல்லும் போது எங்கள் அப்பா என்ன செய்யலை, எனக்கு ஒன்றுமே வச்சுட்டு போகல, எங்கள் அப்பா எங்களை நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டார். அவங்க அப்பா ஏன் வச்சுட்டு போகணுங்கிறது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு. அவர் ஏன் வச்சுட்டு போகணும்? அவர் இவங்களுக்கு என்ன வளர்க்கணுமோ, சாப்பாடு கொடுக்கணுமோ, ட்ரெஸ்ஸு கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டார். வச்சுட்டு போக வேண்டியதில் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரல? ஆபிரகாம் வச்சுட்டு தான் போனார், ஆனால் வரல, தூர்த்து போட்டாங்க, போயிடுச்சு. இப்போ ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்துச்சான்னு பாருங்கள், வரல. யாக்கோபு ஓடிட்டார். எங்கே ஓடிட்டார்? சிரியா தேசத்துக்கு ஓடிட்டார். இப்போ சரி, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யோசேப்புக்கு வந்துச்சான்னு பாருங்கள், வரல. யோசேப்பு எகிப்துக்கு ஓடிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? எங்கள் அப்பா எனக்கு ஏதாவது வைக்கணும், எங்கள் அப்பா எனக்கு எதாவது கொடுக்கணும், அதுதான் அவருடைய கடமை அப்படிலாம் இல்லை. அவர் எதற்கு பயன்பட்டார்னா, உங்களை இந்த பூமியில் கொண்டு வந்து நீங்கள் காலூன்றி நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக தேவன் கொடுத்தது தான் யார்? உங்கள் பெற்றோர். அது மட்டுமல்ல, அவர்களுக்குள் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது, அதுதான் உங்கள் மேலே வரும். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல் இருக்கும், கடற்கரை மணலை போல் இருக்கும். அது ரெண்டு சந்ததி. ஒன்று ஸ்பிரிச்சுவல், வானத்துக்குரியது, இன்னொன்று பூமிக்குரியது. ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று சுயாதீன பிரமாணம். வானத்துக்குரியவர்கள் ஆகாய மண்டலத்தின் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். அந்த 2 சந்ததியை உருவாக்குறதுக்கு தான் ஆபிரகாம். அதில் ஒன்று ஈசாக். வானத்துக்குரிய சந்ததி கொண்டு வர்றது ஈசாக்குடைய வேலை. அதில் தான் இயேசு மூலமாக நம்ம இன்னைக்கு 7 நட்சத்திரங்களை தன் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறவர்னு இருக்கு. ஸோ இந்த ஆசீர்வாதம் தான் யாருக்கு வரும்? ஈசாக்குக்கு வரும். பொதுவாக நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? எங்கள் அப்பா உலக பிரகாரமாக எதுவுமே வச்சுட்டு போல. கொஞ்சம் பேர் திட்ட வேறு செய்வாங்க, எங்கள் அப்பா ஒரு எதுவுமே வச்சுட்டு போல, அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள் அப்படிம்பாங்க. அவர் உங்களை கொண்டு உங்களை நீங்கள் ஒரு காலகட்டம் நிற்கிற வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? உதவியாக இருந்திருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மரம் வளர்கிற வரைக்கும் ஒரு கொம்பு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த செடி நல்லா வளர்ந்து ஸ்டாண்ட் ஆகும்போது கொம்பு தேவைப்படாது. அதுதான் நமக்கு இருக்க பெற்றோர் அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. உங்கள் தகப்பன் நீதிமானாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேல் வரும். நீங்கள் நீதிமானாக இருந்தால் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேல் வரும். நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துருக்கிற ஒரு குரூப் கொடுக்கக்கூடாதுன்னு அல்ல, திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதுதான் எனக்கு ஆசீர்வாதம், எங்கள் அப்பா வைக்கலை, எங்கள் அம்மா கொடுக்கல, இல்லை. அது ஒரு நாள் தூர்த்து போடப்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கையிலிருந்து எடுத்து போடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆசீர்வாதம் உங்கள் கையை விட்டு போயிடும். இதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாகவும் நான் சொல்கிறேன். சில நேரத்தில் ஊழியத்தின் பாதையில் நான் பார்க்கும் பொழுது ஊழியத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு வராங்க. இப்போது தகப்பன் பாஸ்டராக இருக்கிறாரு அல்லது எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நம்பி அடுத்த தலைமுறை ஊழியத்துக்கு வரக்கூடாது. அவர் வச்ச அந்த ஊழியத்தை நம்பி, அந்த அபிஷேகத்தை நம்பி அடுத்த தலைமுறை வரக்கூடாது. அதை நீங்கள் நம்பினால் அது ஒரு நாள் தூர்த்து போடப்படும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் தகப்பனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய அழைப்பு ஒன்று இருக்கிறது, அவருக்குன்னு ஒரு இருக்கு இல்லையா, அதை நம்பி நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அதை நம்பாமல் நீங்கள் என்ன செய்யணுமா, வசனம் சொல்லுது, வாசிங்க.
ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்க தூர்த்து போட்டாங்க. ஈசாக்கு என்ன செய்யலையா, அந்த துறவை கொடுங்கன்னு சண்டை போட்டு அதே இடத்துல தான் நான் திருப்பி தோண்டுவேன், அது எங்கள் அப்பாவுது கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யல, கோபல. வசனம் சொல்லுது அவ்விடம் விட்டு புறப்பட்டு, ஜஸ்ட் செட் அசைட், அந்த இடத்த விட்டு அவன் நகர்ந்துட்டான். அதை விட்டு அவன் கொஞ்சம் ஓரமாக போயிட்டான். என்னப்பா, எங்கள் அப்பா தான் நீங்கள் எடுத்தீங்க, எங்கள் அப்பாவை தான் நீங்கள் எடுக்க முடியும், என்னதை நீங்கள் எடுக்க முடியாது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? பல நேரங்களிலே, முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், பல நேரங்களிலே உங்கள் தகப்பன் வைத்துட்டு போன உலக ஆசீர்வாதமும் சரி, உங்கள் தகப்பன் வைத்துட்டு போனதான சில ஆவிக்குரியதான உலக பிரகாரமான காரியங்கள் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் தகப்பன் அபிஷேகம் அதோடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அவர் நீதிமானாக இருந்தால் அது அப்படியே வரும். நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது, அவருடைய ஊழியத்தை நம்பி, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்பி நீங்கள் வாழக்கூடாது. அது நடத்தும், அது பார்த்துக்கும், அவர் வச்சுட்டு போயிருக்கிறார், அவர் பண்ணுவார். நான் எப்பவும் சொல்கிறேன், அது அல்ல. அது ஒரு நாள் தூர்த்து போடப்பட்டால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். இதை நம்பித்தானே இருந்தோம். எத்தனையோ ஊழியம் 2ஆம் தலைமுறையில் காணாமல் போய்விட்டது, 2ஆம் தலைமுறை இல்லாமல் போய்விட்டது. சில நேரங்களிலே அப்படிப்பட்ட ஊற்றுகள் மண் போட்டு மூடப்படும். கர்த்தரே மூடுவார். ஏன்? நாம் என்ன பண்ணிடுவோம், தகப்பனுடைய ஊத்தை நம்பி இருக்கிறதுனால நாம் தோண்டணுங்கிறத யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா we are satisfied with that. அதிலே நம்ம திருப்தி அடைஞ்சிடுவோம், அதில் உட்காந்துருவோம். இப்போ உலகம் என்ன சொல்லுன்னு சொல்கிறேன். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவது பையனுக்கு, பையன் அவங்க பேரனுக்கு, பேரனது கொள்ளு பேரந்து, தலைமுறையாக அதை செய்வது என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அதுதான் ஆரோனின் முறைமை, அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் சுயாதீன முறைமை அது அல்ல. எனக்கு வேறு ஆசீர்வாதம் இருக்கிறது, என் சந்ததிக்கு வேறு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அது வாக்கு தத்தம். உன் பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்க்கப்பட்டிருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் பாஸ்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, உங்கள் பையனும் பாஸ்டராக தான் வரணும்னு அவசியம் இல்லை, ஊழியக்காரனாய் வரணும். ஆனால் பாஸ்டராக வரணும்னு அவசியம் இல்லை. அவன் எவாஞ்சலிஸ்டாக வரலாம், அவன் ப்ராஃபட்டாக வரலாம், அவன் அப்போஸ்தலராக வரலாம், என்ன வேணாலும் வரலாம். கர்த்தர் என்ன வச்சுருக்காரோ மிஷினரியாக வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஆனால் எங்கள் அப்பாவோடைய நிழலில் தான் நான் வாழ்வேன், அதுதான் என்னுடைய ஊற்று அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு நாள் தூற்று போடப்படும், இல்லாமல் போகும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, உட்காந்து அதை தான் திருப்பி இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது, எங்கள் அப்பா கொடுத்தது, பரவாயில்ல இருக்கட்டும், காணாமல் போச்சா இருக்கட்டும். நான் சாட்சியை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எங்கள் அம்மாவுடைய சொத்தை எங்கள் காரியங்கள் எல்லாம் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக எங்கள் அம்மா கைக்கு வரல. அதுக்கு எங்கள் அம்மாவும் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க, வரல. ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் அம்மா போய் என் சொத்து எங்கன்னு கேட்டதே கிடையாது. போய் அவங்க கூட வாக்குவாதம் பண்ணதில்லை, சண்டை போட்டதில்லை. எங்கள் அம்மா அடிக்கடி எங்கிட்ட சொல்லுவாங்க, எல்லாம் போச்சுடா, பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாம் கடவுள் நமக்கு தருவார் அப்படிம்பாங்க. இயேசுவை அறியாத போதே சொல்லுவாங்க. அப்படி ஒரு காலகட்டம். ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் எங்களுக்கு தாபரிக்க கர்த்தர் இடத்தை கட்டளையிட்டார். கர்த்தர் கொடுத்தார். அது முழுக்க எங்கள் அம்மா சம்பாரிச்சு. எதுக்கு சொல்கிறேன், அப்படி நாம் பல நேரங்களில் நம்பி இருந்தவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. ஐயோ இந்த ஊற்று போச்சே, நான் என்ன பண்ணுவேன். ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆலோசனை என்னென்னா, ஒருவேளை உங்கள் தகப்பனிடத்துலேருந்து உங்களுக்கு வர வேண்டியது வராமல் இருக்கும், ஏமாற்றப்பட்டு இருப்பீர்கள், அல்லது உங்கள் தகப்பன் உங்களுக்கு கொடுக்காமையே போயிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிறாரு, ஜஸ்ட் அங்கேருந்து வந்துரு, அதை விடு, அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்காத, அந்த மூடப்பட்ட இடத்துல போய் பார்க்காத, அது மூடியாச்சு, அவ்வளோதான், வேறு வேலை இல்லை. அடுத்து நீ செய்ய வேண்டியது என்ன, வாசிங்க 26ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை, இது ஆபிரகாம், அதாவது அவங்க அப்பாவுடைய வேலைக்காரர் வெட்டினதல்ல. முன்னாடி நம்ம என்ன வாசித்தோம், ஆபிரகாமன் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவு, இது ஈசாக்குடைய வேலைக்காரர் வெட்டின துறவு. இந்த துறவு தான் அவனுடைய துறவு. சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். வசனம் சொல்லுது, இது அவன் வெட்டின துறவு. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கறது உங்ககிட்டயும் எங்கிட்டையும். ஊழியத்தின் பாதையில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்ன செய்கிறோம். எனக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக எப்பவும் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார் கர்த்தர், யூனிக் காலிங். என்னுடைய அழைப்பு இன்னொருத்தருக்கு வராது, இன்னொருடைய அழைப்பு அவருக்கு வராது. ஈவந்தோ இப்போ நான் சொல்கிறேன், மோசே கூடவே மலைக்கு மேலே வரைக்கும் ஏறினார் யோசுவா, ஆனால் மோசேயின் அழைப்பு யோசுவாவுக்கு கிடையாது. யோசுவாவுக்குன்ற ஒரு அழைப்பு இருக்கிறது. மோசேயால் ஜனங்களை விடுதலை தான் ஆக்க முடியும், எகிப்திலிருந்து கொஞ்சம் தூரம் நடத்த முடியும். ஆனால் யோசுவாவால்
கொண்டு போய் சேர்க்க முடியும், அங்கே பங்கிட்டு கொடுக்க முடியும். இது அவனுக்குரியதான அழைப்பு. நான் மோசே கூடவே இருக்கிறேன், மோசே மாதிரியே இருப்பேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். கரெக்ட், அதெல்லாம் சொன்னார். ஆனால் அழைப்பு வேறு. எலியா கூட இருந்தது போல எலிசாவினுடைய அழைப்பு அல்ல. எலியாவின் அழைப்பு வேறு, எலிசாவின் அழைப்பு வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. எங்கள் அப்பா இப்படி இருந்தார், எங்கள் அண்ணன் இப்படி இருந்தார், இதுதான் என் அழைப்பு. இல்லவே இல்லை. நீ நீரூற்ற கண்ணணும், நீங்கள் வெட்டணும். உங்களுடையதான ஊற்றுதான் உங்களுடைய தண்ணீர், அது உங்களுது, அதுதான் உங்களுக்கு தண்ணீராக இருக்கும். இந்த பழக்கம் முதல்ல வரணும். நான் என்னுடையது கர்த்தர்கிட்டருந்து நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு காரியமும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் ஓடவே முடியாது. தேவனிடத்திலிருந்து நான் நீரூற்றை காண்பது என்பது அதுதான். அப்போ கர்த்தர் என்னை சந்திக்கிற விதம் இருக்குது பாருங்க, அப்போ கர்த்தர் கொடுக்குற விதம் இருக்குது பாருங்கள். எங்கேருந்தோ ஒரு 100 ரூபா வரும், எப்படி வரும்னே தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, 2004-05 ஒரு 100 ரூபாயை பார்க்கும்போது மனசில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும். யாரோ ஒருத்தர் மணி ஆர்டர் அனுப்புவாங்க, 100 ரூபா தான் வரும். அந்த 100 ரூபா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அது வச்சோம்னா நான் நினச்சிப்பேன், இந்த வாரம் தப்பிச்சிட்டோண்டான்னு நினைப்பேன். ஆமாம், உண்மைதான், இந்த வாரம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், தப்பிச்சிட்டோண்டான்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு அந்த ஒரு 100 ரூபா பெரிய இஷ்யூவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஊழியம் வளர வளர ஆண்டவர் தேவைகள் அதிகரிக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்குறதையும் அதிகரிச்சார். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு நீரூற்றை நீங்கள் வெட்ட வேண்டி இருக்கிறது. உன் தகப்பனோட நீரூற்று ரொம்ப நாள் உனக்கு வராது, அது உன்னை ரொம்ப நாள் காப்பாற்றாது. அப்படி நீ நீரூற்றை வெட்டாமல் உன் தகப்பன நீரூற்றையே நம்பிக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால், உன்னுடைய நீரூற்றிலிருந்து வர வேண்டிய தண்ணீர், அபிஷேகம், அழைப்பு உனக்கு இல்லாமலே போகும். ஒரு நாள் அது மண் மூடிடுச்சுன்னா நீ ஸ்தம்பித்து போவே. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீரூற்று விட்டு, நீ விட்டு உனக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கு. அதிலிருந்து உனக்கு வரக்கூடிய தண்ணீர் தான் உன்னுடைய தண்ணீராக இருக்கும். இப்போது நீரூற்றை நீங்கள் வெட்டியாச்சு, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் அழைப்புக்குள்ளே வந்துட்டீங்க. இது 2வது ஸ்டேஜ். இப்போ என்ன ஆயிடுச்சு, 2வது ஸ்டேஜ். உங்கள் அபிஷேகத்துக்குள்ளே வந்தாச்சு, கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனால் இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்போ இதை யாரும் மண்ணு போட்டு மூடவே முடியாது. இப்போவும் சொல்கிறேன், உங்கள் அழைப்பை உங்களிடத்திலிருந்து யாரும் எடுக்கவே முடியாது. அது உங்களுக்குரியதான அழைப்பு. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எங்கிட்ட ஒரு போதகர் கேட்டார், இந்த மாதிரி. அப்போ நான் 1994 செகண்ட் கம்மிங் மெசேஜஸ் கேட்பேன். அந்த மாதிரி பேசுகிறவங்களுடைய செய்திகள்லாம் கேட்டு குறிப்புகள்லாம் எடுத்து வச்சுருப்பேன். அதோடு கூட 2004 நான் ஊழியத்துக்கு வந்தபோது ஆண்டவர் எனக்கு கொடுக்குறதையும் சேர்த்து டைரியாக வச்சுருப்பேன். அப்போது ஒரு போதகர் என்னை கேட்டார், பிரதர் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த எவிடன்ஸ்லாம் எனக்கு அப்படியே தருவீங்களா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தரேன் அப்படின்னு. அப்போ என் ஃப்ரெண்ட் கேட்டான், ஏண்டா 14 வருஷமாக நீ இதை சேர்த்துருக்கிற, 94 2006 வரைக்கும் சேர்த்துருக்கிற, இந்த 10-12 வருஷத்துக்கு மேலே நீ சேர்த்ததை ஒரே நாளில் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறிய அப்படின்னு. நான் எப்பவும் சொல்லுவேன், இப்போவும் கொடுப்பேன். இப்போவும் பவர் பாயிண்ட் யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் தெரியுமா, நான் என்ன தான் பவர் பாயிண்ட் கொடுத்தாலும் என் அழைப்பை நான் தான் செய்ய முடியும், அதை வேறு யாராலையும் செய்ய முடியாது. இதை நான் பெருமையாக சொல்லலை, நீங்கள் அதை அப்படி எடுத்துக்காதீங்க. அவர்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது, அதை அவங்க தான் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது, அது அவங்கவுங்க நீரூற்று, அதை அவங்க தான் செய்ய முடியும். எதுக்கு சொல்கிறேன், என்னுடைய நீரூற்று நான் தான் பண்ணோம், அது இன்னொருத்தருடைய நீரூற்று, நான் போய் இறங்கி ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்குரியதான அழைப்பில் அவர்கள் ஓடணும், அதுதான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இதை மண்ணை போட்டு மூட முடியாது. என்ன செய்ய முடியாது, மண்ணை ஆனால் இன்னொன்று செய்யலாம். என்ன செய்கிறாங்க பாருங்கள், வாசிங்க 19-20 வாசிங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றைக் கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். இப்போ நீங்கள் நல்ல துறவை வெட்டிட்டீங்க, தண்ணி நல்லா வருது. இப்போ இந்த துறவை மூட முடியாது, இந்த அபிஷேகத்தை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், என்னதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்யலாம், வாக்குவாதம் பண்ணலாம். பல நேரங்களில் சில சபைகளில் நான் பார்த்துருக்கிறேன், அந்த ஊழியத்தை நல்லா கட்டி எழுப்புவாங்க, எழுப்பி நல்லா வந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை அவங்க கிட்டேருந்து வாங்கிடுவாங்க.
வாங்கிட்டு நீங்கள் வெளியே போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்குறேன். உங்கள் ஊழியத்தினுடைய அபிஷேகத்தை எடுக்க முடியாது, உங்களுடையதான நீரூற்றை என்னது என்று சொல்லி என்ன செய்ய முடியும்? வாக்குவாதம் பண்ண முடியும். நீ இது எந்து நாங்கள் எடுத்துப்போம். அது 2வது தடவையும் வெட்டுறான், 2வது தடவையும் சொல்கிறாங்க. வாக்குவாதம் பண்ணினார்கள், தங்களது என்று சொன்னார்கள். இப்போ ஈசாக் பார்க்குறான், என்னடா இவனுங்க அப்பாவதையும் எடுத்துட்டானுங்க, சரி இல்லை போச்சு, பிரச்சனை இல்லை, இது என்னதாச்சே, இது எனக்குரியதாச்சே, இப்போ வாக்குவாதம் பண்ணுறார்கள். ஆனால் இவன் என்ன பண்ண தெரியுமா? வாக்குவாதம் பண்ணவில்லை. ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணான்னு அங்கே இல்லை. அவர்கள் தான் என்ன பண்ணாங்க? அவங்க வேலைக்காரோட வாக்குவாதம் பண்ணுறாங்க. இது எந்து நான் எடுத்துப்பேன் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஈசாக்கு என்ன செய்யணும் தெரியுமா? 22வது வசனம் வாசிங்க. அவ்விடம் விட்டு பெயர்ந்து, இப்போ பாருங்க, இப்போவும் அவன் என்ன செய்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஜஸ்ட் சமாதானத்தோடு கூட வச்சுக்கோன்ட்டு போயிட்டான். வச்சுக்கோ. சில நேரங்களில் சில காரியங்களை விட்டு கொடுக்கும் பொழுது நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு யோசிப்போம். நம்மளது உண்மைதான், 100% நம்மக்கிட்ட தான் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்பாவதை எடுத்துக்கிட்டாங்க, நியாயம், அது நம்மளது இல்லை. சில நேரங்களில் நம்மளதே எடுத்துப்பாங்க. நமக்குரிய உரிமை, நமக்குன்னு இருக்கிறது, நம்ம சம்பாரிச்சது அல்லது நம்ம கட்டினது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த நேரத்தில் திடீர்னு வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அதுக்கு ஒரு வழக்கு போட்டு, வாது போட்டு, அதை பண்ணி இதை பண்ணி. பவுல் சொல்கிறாரு, எவ்விதத்திலும் வழக்காடுவது எனக்கு ஏற்றதல்ல. ஈசாக்கு செய்கிறான். என்னடா பண்ண போகிறீங்க? இப்போ 2 நீரூற்று நாங்களே எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டா அப்படா, எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ என்ன பண்ண போகிற? ஒன்று வெட்டினா எடுத்துக்கிட்டான், இன்னொன்று எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. அப்படி விட்டு கொடுக்க முடியுமானா? இன்றைக்கி இருக்கிறவங்களில் அப்படி விட்டு கொடுக்குற மனப்பான்மம் 100க்கு 90% இல்லை. அவங்க சொல்கிறது சட்டப்படி சரி, ப்ராக்டிக்கலி சரி, எல்லாம் சரி, ஸ்பிரிச்சுவலி சரி அல்ல. ஸ்பிரிச்சுவலி இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் 100 துறவை வெட்டலாம், தண்ணி வரும். அவன் ஏன் உங்கள் துறவை எடுக்கிறான் தெரியுமா? அவன் ஒரு துறவை வெட்டினா கூட தண்ணி வராது. அவனுக்கு இதை வச்சுக்கிட்டு தான் பொழப்பு நடத்தணும்னு நினைக்கிறான். இந்த ஊழியத்தில் தான் அவன் வளரணும்னு நினைக்கிறான். நம்மளை வச்சு தான் அவன் மேலே வரணும்னு நினைக்கிறான். நாம் அவனை வச்சு மேலே வந்தவங்கள, கர்த்தரை வச்சு மேலே வந்தவங்க. நம்ம ஏணி ஏறிக்கிட்டே இருப்போம், எவனும் தடுக்கவே முடியாது. அந்த நேரத்தில் கொஞ்சம் எடுப்பாங்க. அந்த நேரத்தில் நம்மகிட்ட என்ன செய்வாங்க? கொஞ்சம் எடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உட்காந்து வாக்குவாதம் பண்ணி, அவங்ககிட்ட சண்டை போட்டு, அவங்ககிட்ட வந்து நீங்கள் அப்புறம் கேஸ் போட்டு, அதை பண்ணி இதை பண்ணி. நான் அப்படி பார்த்துருக்கேன். சிலருடைய ஊழியமெல்லாம் 15 வருஷம் கேஸ்லேயே போகுது, 20 வருஷம் கேஸ்லேயே போகுது. நீங்கள் சொல்லி பாருங்கள், வச்சுக்கோன்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதானப்பா, நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை அப்படியே பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை வேறு மாதிரி கொண்டு போவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு, என்ன இது எடுத்துக்கிறியா, எடுத்துகிட்டு போன்னு விடுங்க. கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவனே இல்லை. உட்காந்து வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. சில காரியங்களை விட வேண்டி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க கூட உட்காந்து போராடுறதுக்கான நேரமே கிடையாது நமக்கு. ஏன்? நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எத்தனை நீரூற்று ஓட்டினாலும் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் அபிஷேகம் அப்படிப்பட்டது. அவங்ககிட்ட அது இல்லை, அதனால தான் அவங்ககிட்ட போராடிட்டு இருக்கிறான். சில நேரத்தில் வந்து சில பாலியங்கிச்சோ ஐயா, கொரியாவில் பாஸ்டர், அவரை பற்றி ஒரு சம்பவம் படித்தேன். அவரை பற்றி சொன்னாங்க. அவர் என்னன்னு கேட்டால், அவர் சர்ச்சிலேருந்து யாராவது போனால் அவர் வந்து சண்டை போட மாட்டார். அவர் சர்ச்சில் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ லட்சம் பேர் இருந்தாங்கள்ல. ஆரம்பத்தில் சொல்கிறார், ஆரம்பத்தில் அவர் சபையிலேருந்து யாராவது ஒரு ஆத்மாவை கூட்டிகிட்டு போயிட்டா அவர் வருத்தப்பட மாட்டார். கூட்டிகிட்டு போன பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, அவங்க எங்கள் சர்ச்சுக்கு இத்தனை வருஷமாக வந்தாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் இருக்காங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க, அவங்க வீட்டில் இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனை இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க, எல்லாம் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாராம். ஒரு நாள் கூட அவர் ஆத்மாக்காக என்ன பண்ணது இல்லையாம்மா? வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டதே இல்லையாம்மா. அதை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அவருக்கு இப்படி எடுத்துகிட்டு போனால் தான் ஆத்மா எடுத்துகிட்டு போயிடும். எனக்கு அப்படி அல்ல. ஆடுகள் ஈன பண்ண முடியாதவன் தான் ஆடுகளை திருடி கொண்டு போவான். என்னால் ஆடுகளை ஈன பண்ண முடியும், என் ஆடுகள்லாம் குட்டி போடுன்ற நம்பிக்கை இருக்கிறவன் ஆடை திருடவே மாட்டான் ஒரு நாள். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அப்படி ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். நீங்களும் நானும் நீரூற்றை தோண்டி எடுக்கிறவர்கள், இன்னொருத்தருடைய நீரூற்றை கொண்டு போய் எடுக்கிறவர்கள் அல்ல. சில நேரங்களில் நம்முடைய நீரூற்றை நாம் விட வேண்டி இருக்கும். கவலைப்படாதுங்க, அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஓகே ரைட் ஃபைன்னு சொல்லுங்கள், எடுத்துகிட்டு போறியா போயிட்டே இருன்னு சொல்லுங்கள். ஒரு நாளும் நீங்கள் நானும் குறைவுபடவே மாட்டோம். ஒரு இடத்துல நடந்த சம்பவம், ஒரு சகோதரனுக்கு நடந்த சம்பவம். அவர் பிஸ்னஸில் இருந்தார். பிஸ்னஸில் இருந்தபோது ஒரு நஷ்டம் வந்துச்சு. இந்த பிஸ்னஸில் ஒரு டாக்டிஸ் இருக்குது.
லாபம் வரும்போது எல்லோரும் சந்தோஷமாக பிரிச்சுப்பாங்க. லாபம் வரும்போது. நஷ்டம் வரும்போது யாராவது ஒருத்தர் தலையில் அதை கட்டுவாங்க. அதான் அவங்களுடைய இயல்பு. ஒருத்தர் தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ இவர் தான் அதுக்கெல்லாம் ஹெட் மாதிரி இருந்தார். உடனே நஷ்டத்தை இவர் மேலே போட்டாங்க. போட்டு, இல்லை நாங்கள் நஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படியே சொல்லிவிட்டு அந்த பிரிக்க வேண்டி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவர் மேலே போட்டு போயிட்டாங்க. அவர் என்னுடைய நண்பர் தான். அப்போ அவர் என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எனக்கு கூட அடைக்க வேண்டிய கடனை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாரு. என்ன நடந்துச்சு? எடுத்துகிட்டு போனவங்க ஒன்றும் பெருசாலாம் வளரல. ஆனால் இவருடைய கடனையும் கர்த்தர் அடைக்க வச்சு அவர்களுக்கு முன்பாக கர்த்தரை உங்களை பல மடங்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிட்டார். அல்லேலூயா. அவர்கள் நீரூற்றை திருடுகிறவர்கள், நீங்கள் நீரூற்றை தோண்டுகிறவர்கள். அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது. போகட்டும்னு விட்டு பாருங்க. அது நீங்கள் விடுறது கொஞ்சம் பெரிய விஷயமா கூட இருக்கும். கவலைப்படாதிருங்கள். அதை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் அந்த இடத்த விட்டு போயிடணும். இந்த வாக்குவாதம் பண்ணுற மாதிரிலாம் உட்காரக்கூடாது. அவங்க கூட உட்காந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டும் இருக்கக்கூடாது. அவன் நம்ம அபிஷேகத்தை கெடுக்கிறதுக்காக இருக்கிறவன். இப்போ இந்த நீரூற்றை எதுக்கு அவன் வந்து வாக்குவாதம் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவன் நினச்சா கூட தோண்டிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் உங்கள் சமாதானத்தை கெடுப்பது அந்த வாக்குவாதங்கிறது என்னது? உங்கள் சமாதானத்தை. அதனால தான் பாருங்கள், ஈசாக்கு வாக்குவாதமே பண்ண மாட்டான். அதுவும் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. வாக்குவாதம் பண்ணுவது கிறிஸ்துவின் சபையாருக்கு ஏற்றதல்ல. கிறிஸ்துவின் சபையார் வாக்குவாதம் பண்ணுவது அல்லன்னு எழுதுகிறார் பவுல். நம்ம அந்த வாக்குவாதம்லாம் பண்ண வேண்டாம். ஏதாவது சொல்கிறானா, ரைட், ஓகே, விடு, ஃபைன், போயிட்டே இரு. என்ன ஆனது ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது. சில நேரங்களில் நான் வாக்குவாதம் பண்ணக்கூடாது என்பதற்காக கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், சில லட்சங்களை நான் கொடுத்துருக்கிறேன். எனக்கு தெரியும் அதை நான் எங்கிட்ட அவங்க ஒன்றுமே இல்லாமல் தான் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க வந்து என்னை ஏமாற்றி வாங்கலை, என்னை ஏமாத்துறதா அவங்க நினச்சிக்கிறாங்க. எனக்கு தெரியும் அவங்க என்னை ஏமாற்றலை, நான் அவங்க ஏமாத்துறாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் நான் சில லட்சங்களை அவர்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன். என்னை ஆண்டவர் ஒரு நாளும் குறைபட விட்டதே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், உன் வஸ்திரத்தை கேட்டால் மேல் அங்கேயும் விட்டு கொடு. போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க? பணம் தானே, சில காரியங்கள் தானே, அது சில லட்சமாக இருக்கும், இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தேவன் நிமித்தம் அதை விடும் பொழுது கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கை விடவே மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வாதம் கொடுப்பார். அல்லேலூயா. இது 2வது அவன் வெட்டினதான துறவு. இப்போ அவன் வந்துட்டான். வாசிங்க 22வது வசனத்தை வாசி. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். இதான் 3வது ஸ்டேஜ் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில். முதல்ல நீங்கள் எதை நம்பிக்கொண்டு வந்தீர்களோ அதை கர்த்தர் கையை விட்டு எடுப்பார். உங்கள் அப்பாவது, அவங்களது, இவங்களது, அவருடைய நிழல். கர்த்தருக்கு பிடிக்காதது எந்த நிழலும் கர்த்தருக்கு பிடிக்காது. அவர் நிழல் மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும். சூரஜ் செடியின் நிழலில் படுத்திருந்தாலும் ஏஞ்சி போடான்னு சொல்லுவார். எந்த நிழலில் படுத்திருந்தாலும் ஒத்துக்க மாட்டார். அவர் சொல்லுவார், அவர்களை காத்த நிழல் ஒன்று இருக்குது, நான் தான் அந்த நிழல். சில நேரத்தில் ஏன் கர்த்தர் அப்படி எடுக்கிறார், நம்மக்கிட்ட இருந்து மண்ணை போட்டு மூட வைக்கிறாருன்னா, உன்னை ஆசீர்வதித்தது நான் தான் சொல்லணும். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தரே உன்னோடு கூட இருந்தாருன்னு சொல்ல வைக்கணும். இன்னொருத்தன் உங்கள் ஆசீர்வாதத்தில் சொந்தம் கொண்டாடுறத கர்த்தர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். ஒரு நாளும் விரும்ப மாட்டார். அது அந்த விஷயத்தில் அவர் கொஞ்சம் பொறாமை உள்ள தேவன் தான். நான் சொல்கிறேன், அந்த விஷயத்தில் அவர் கொஞ்சம் பொறாமை உள்ள தேவன் தான். யாரும் வந்து இந்த ஆளுடைய முன்னேற்றத்துக்கு நான் தான் காரணம்னு சொல்ல விடவே மாட்டார். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னை உயர்த்தினேன் என்று ஒருத்தரையும் கர்த்தர் சொல்ல வைக்கிறது இல்லை. அது உங்களுக்கும் பொருந்தும். யாருடைய துறவும் உங்கள் துறவாக இருக்காது. சில நேரத்தில் நீங்கள் சம்பாதிச்சதை கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க, உங்கள் கையிலிருந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அல்லது மற்ற அண்ணன் தம்பிங்களில் உங்களை மட்டும் ஏமாற்றிடுவாங்க. சில நேரங்களில் உங்கள் கையிலிருந்து கூட போகும். ஆனால் கணக்கு வைத்திருக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு நாள் உங்களுக்கு இடம் உண்டாக்குவார். ஒரு நாள் உங்களுக்கு இடம் உண்டாக்குவார். வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பெருகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று பெயரிட்டார். இப்போ ஆசீர்வாதம் வந்துடுச்சு. ஆனால் நல்லா கவனிச்சு கொடுங்க, இன்னும் அபிமெலேக்கு கூட தான் இருக்கிறார். இன்னும் என்ன இருக்குது? கூட தான் இருக்கிறான், சுற்றி தான் இருக்கிறான். அவன் வாக்குவாதம் பண்ணலை, ஆனால் அங்கே தான் இருக்கிறான். நம்மளை சுற்றி சத்துருக்கள் ஒரு காலத்தில் போராடினது உண்மை. ஆனால் சுற்றி சத்துருக்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். என்ன வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
இப்போ வந்து வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து என் துறவை குடுன்னு கேட்க மாட்டாங்க. அப்பா துறவை போட்டு மூட மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஆசீர்வாதம் ஆயிட்டீங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஊழியத்தின் பாதையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் சத்துருக்கள் இல்லாத காலகட்டம் என்று ஒன்று வருகிற வரைக்கும், வசனம் சொல்லுது, தாவீதை சுற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரா? சத்துருக்களை விலக்கி அமைதலாக்கி இருந்தார்னு இருக்கோம். அப்படி ஒரு காலகட்டம் வருகிற வரைக்கும் உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் இருப்பார்கள். இப்போ ஆசீர்வாதம் வந்துருச்சு. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆசீர்வாதம் வந்துருச்சு, ஆனால் சத்ரு இருப்பான். சத்ரு இருந்துகிட்டே இருப்பான். சில நேரங்களில் பாருங்கள், இப்போ ஈசாக்குக்கு எப்படி இருக்கும்? ஈசாக்கே எடுத்துக்கோங்க. ஈசாக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? துறவை வெட்டிட்டோம், வரல, ஆனால் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா மனசில் இருந்துகிட்டே இருக்கும்ல. இது ஒரு விதமான டென்ஷன். ஆசீர்வாதமும் இருக்கிறது, அதே நேரத்தில் என்ன இருக்குது? டென்ஷனும் இருக்குது. சரியாயிடுமா? இவனுங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? என்னைக்கு பிரச்சனை பண்ணுவானுங்க? எப்போ இது திருப்பி வந்து மண்ணை போட்டு மூடுவாங்களோ? ஆனால் இவர் அங்கேயே தான் குடியிருக்கிறாரு. இப்போ வாக்குவாதம் மட்டும்தான் பண்ணலை, ஆசீர்வாதம் வந்துடுச்சு. ஏற்கனவே ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் தான் இவன் மேலே அவங்களுக்குலாம் என்ன இருக்குது? பொறாமை இருக்குது. அந்த 26ஆம் அதிகாரத்தில் 13வது வசன வாசி. அவன் ஐசுவரியவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டுமந்தையும் மாட்டுமந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. பொறாமை கொள்ளுகிறவங்க சுற்றி இருப்பாங்க. அது ஒரு காலத்தில் உனக்கு உன் தகப்பனுக்கு உண்டானதை எடுத்துக்கிட்டாங்க. இந்த பொறாமை கொள்றவங்கிறவன், சத்ருங்கிறவன் ஏதோ அன்னோன் பர்சன்னு நினச்சிக்காதீங்க. நோன் பர்சனாக இருப்பான், கூட பிறந்தவனாக இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான், அண்ணன் தம்பியாக இருப்பான், ஃப்ரெண்டாக இருப்பான், ஏன் ஆவிக்குரியவனாக கூட இருப்பான். உங்கள் மேலே பொறாமை கொள்றவன் எல்லாருமே நீங்கள் நினச்சிக்கூடாது எல்லாம் பிசாசு அப்படி 2 கொம்போடு இருக்கணும். கிடையாது கிடையாது. பைபிள் தூக்கணும்னு இருப்பான். நீங்கள் ஆசீர்வதிக்கிறத பார்த்தா அவனுக்கு பிடிக்காது, நீங்கள் உயர்றதை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, கர்த்தர் உங்களை நடத்தியிருப்பார், உங்களை வனாந்தரத்தில் நடத்தியிருப்பார். ஆனால் உங்களை பார்த்தா அவனுக்கு பொறாமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பட்ட பாடு அவனுக்கு தெரியாது. உங்களை உயர்த்தி வச்சது மட்டும் பார்ப்பான். உடனே அவனுக்கு பொறாமை. ஈசாக்கு பஞ்சத்தின் தேசத்தில் விதை விதைத்தான். சும்மா ஆசீர்வதிக்கல கர்த்தர் அவனை. ஒரு ட்ரை லேண்டில் விதை விதைக்கணும், எவ்வளோ கஷ்டம். இப்போ ஆசீர்வதிச்ச உடனே பொறாமை வந்துருச்சு. ஒரு குரூப் பொறாமப்பட்டு, ஓ அப்படி இப்படி, ஓகே ரைட் ஃபைன். இப்போ அடுத்து தூத்து போட்டாங்க, வாக்குவாதம் பண்ணாங்க, எல்லாத்தையும் சமாளிக்கிறான். போதும்பா போதும்பா விடுன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு? பொறாமப்படுற கூட்டம் சுற்றி இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை பண்ணாமல் இருக்குது, ஆனால் ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ ரெகோபோத் வந்துருச்சு, 100 மடங்கு 100 மடங்கு ரெகோபோத் வந்துருச்சு. கர்த்தர் இடம் உண்டாக்கிட்டார், ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு டென்ஷன் சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். எப்போ வருவாங்களோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. ஆனால் வசனம் சொல்லுது, இந்த ஆசீர்வாதத்தோடு கூட அவனுடையதான ஆசீர்வாதம் முடிவுக்கு வரவில்லை. இந்த இடத்துல பாருங்கள், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சதுனால அவன் போனான், அந்த துறவை வெட்டினா, பலுகி பெருகுனா, எல்லாம் இருக்குது. இது 3வது துறவு. ஆனால் 4வது ஒரு துறவு இருக்குது. அதுதான் இருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அங்கிருந்தவன் எங்கே போயிட்டான்? பெயர் சபாவுக்கு போனான். 32 வாசிங்க. அந்நாளில்தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். இப்போ 4வது துறவு இதுதான், பெயர் சபா. அதுக்கு வசனம் சொல்றதுக்கு அதுக்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர் சபா எனப்படுகிறது. 4வது துறவு சேபா. இந்த சேபா துறவுக்கும் மற்ற 3 துறவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், 29வது வசனம் வாசி. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்குச் செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். சத்துரு என்னவாயிட்டான்? சமாதானம் பண்ண வந்துட்டான். முதல் துறவு தூர்த்து போடப்பட்டது, 2வது வாக்குவாதம் பண்ணி எடுத்துக்கொள்ளப்பட்டது, 3வது எனக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. இப்போ தூர்த்து போடல, என் துறவு என்கிட்ட தான் இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டே இருக்குது. எப்போ பிரச்சனை வரும், எப்போ எவன் கவுப்பான், எப்போ என்ன நடக்கும், எப்போ நடக்கும், யார் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க, இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் தான் அனுமதிக்கிறார் அதை. ஆண்டவர் எடுத்த உடனே பெயர் சபாவை தரமாட்டார், எடுத்த உடனே இளைப்பாறுதல் தரமாட்டார். நீ முதல்ல கோலியாத்தை ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெலிஸ்தரை ஜெயிக்கணும், அதுக்கப்புறமா நீ சவுலை ஜெயிக்கணும், அதுக்கப்புறமா தான் உனக்கு இளைப்பாறுதல் வரும்.
அதான் ஆண்டவர் ராஜாவை சுற்றிலும் சத்துருக்களை விலக்கி இளைப்பாறுதலை கட்டளையிட்டிருந்தார். அதான் அதோடைய ஃபார்முலா. நம்ம என்ன விரும்புகிறோம்? எடுத்த உடனே பெயர் சபா, எடுத்த உடனே சமாதானம், எடுத்த உடனே எல்லாம் நல்லபடியாக எல்லாரும் சமாதானமாக அவங்க கூட இருக்கணும். இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. இருந்தால் அந்த துறவினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த 3 துறவுடைய காலத்தை அவன் கடந்து வரான். சில வருஷங்கள் ஆகியிருக்கும். ஒவ்வொன்றா ஒவ்வொரு துறவை வெட்டும் போது, ஃபஸ்ட்டு துறவை வெட்டும் போது சரி எங்கள் அப்பாவது போச்சு, ரைட், நம்ம வெட்டுறோம், இது எடுத்துக்கிட்டான், 2 வாட்டி எடுத்துக்கிட்டான். இப்போ அவனுக்கு என்ன தோணும்? என்னடா அவனுங்க வெட்டினா எடுக்கிறாங்க, சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். 3ஆவது தடவை அவன் என்ன நினச்சான்? சத்ரு வெட்ட இவன் பாட்டி எடுக்க என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், எடுத்துகிட்டே இருக்கிறான், விட்டு தொலைங்கடா. ஒரு இடத்துல உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்த்து டயர்டாயிடுவான். அவன் என்ன பண்ணாலும் ஓடிட்டு இருக்கிறான். பவுலை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஊர் முழுக்க அடிக்கிறாங்க, அடித்து முடித்து செத்துட்டான்னு சொல்லி விட்டுட்டாங்க. திருப்பி எழுந்திரிச்சு போய் பிரசங்கம் பண்ணுறான். இதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுறது? செத்தவனை போல் ஆயிட்டாமா. இதுக்கப்புறம் அவனை அடித்து இதுக்கப்புறம் அவனை கொல்லணும், அவ்வளோதான். அது கொல்ல முடியாது, ஜீவன் அவர் கரத்தில் இருக்குது, கொல்ல முடியாது. ஒரு இடத்துல சத்ரு டயர்டாயிடுவான். இயேசுவை சோதிச்சு பார்த்தான், விரட்டி பார்த்தான். வசனம் சொல்லுது, அவரை விட்டு பிசாசு சில காலம் விலகி இருந்தார், ஓடிட்டான். அட போங்கப்பா, இவர்கிட்ட சண்டை போட்டு இவரை ஒன்றும் பண்ண முடியல. ஒரு இடத்துல வந்து இயேசுக்கிட்ட அவன் கேட்குறான், நீங்கள் எதுவும் என்ன பண்ணிடாதீங்கன்றான். இவன் முதல்ல வந்தவன் கடைசியில் என்ன சொல்கிறான்? நீங்கள் எதுவும் என்ன பாதாளத்துக்கு அனுப்பிட போகிறீங்க, இங்கே எதுக்கு வந்தீங்கன்றான். நான் வேறு வேலையாக வந்தேன்ப்பா, நீங்கள் வந்து ஓகே, என்ன எதுவும் பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க. இதான் சத்ரு வந்து உங்களோட என்ன ஆகுறது? சமாதானமாகிறது. அப்படி ஒரு துறவு வரும், அப்படி ஒரு துறவு வரும். இப்போ வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. 31வது வசனம் வாசிங்க. அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். இதுதான் பெயர் சபா, இதுதான் உண்மையான துறவு. ஆசீர்வாதம் என்பது ரெகோபத் அல்ல, ஆசீர்வாதம் என்பது பெயர் சபா. ஆசீர்வாதம் என்பது பெயர் சபா. நம்மளை சுற்றி எல்லாம் கரெக்டாக நடக்கும், சின்ன பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சின்ன போராட்டம் இருக்கும். ஆனால் ரெகோபோத் தான், குறையே கிடையாது, எல்லாம் நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன குறை இருக்கும், அல்லது ஒரு சின்ன பெயின் இருக்கும், அல்லது சின்ன சத்துருக்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒன்றும் பண்ண மாட்டான், ஆனால் இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் நானும் வெயிட் பண்ண வேண்டியது பெயர் சபாக்கு. ரெகோபோத்தில் திருப்தியாகிற கூட்டம் ஒன்று இருக்குது. வாக்குத்தத்தம் எங்கேயாவது உங்களுக்கு பெயர் சபா கொடுத்துருக்குறாங்களா? இந்த வருட வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு பெயர் சபா சொன்னாங்களா? ஆனால் ரெகோபோத் கொடுத்துருப்பாங்க. பல இடத்துல உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ரெகோபோத் கொடுக்குறாங்க. அது நடக்குது, உண்மைதான். ரெகோபோத் வாக்குத்தத்தம் நிறைவேறிடுது. சுற்றி அபிமெலேக்கு உட்காந்துட்டே இருப்பான், உருன்னு இருக்கான், ஒன்றும் பண்ணாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது இந்த சிங்கக்கபியில் தானியேல் இருக்கிற மாதிரி தான். அவன் இருப்பான், ஒன்றும் பண்ணாது. அந்த சிங்கத்தின் வாயை தூதன் கட்டினதை இவனும் பார்த்துட்டான். யார் பார்த்துட்டா? தானியேலும் பார்த்துட்டா, சிங்கமும் கடிக்கலை. ஆனால் நைட்டு முழுக்க அந்த சிங்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இவன் பார்க்குறானோ இல்லையோ, சிங்கம் இவனை பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அவனுக்கு எப்படி இருக்கும்? டென்ஷனாக இருக்கும். ஐயோ, நான் நினைக்கிறது, எப்போ இந்த வாயை கட்டின தூதன் அந்த இவனை தூக்கி வெளியே விட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு 1/2 மணி நேரம் வெளியே விட்டு போயிருந்தானா ராஜா வர வரைக்கும் இவன் பீஸ்ஃபுல்லாக இருந்திருப்பான்ல. அதல்ல, சில காலம் நீ ரெகோபோத்தில் இருப்ப, ஆனால் உன்னை சுற்றி சிங்கம் இருக்கும். அது கொஞ்சம் கடினமான காலம்தான், ஆனால் ஆசீர்வாதம் இருக்கும். நாம் அதோட வாழ பழகிட்டு அதிலே திருப்தி அடைஞ்சிருவோம். நம்ம எதை பார்ப்போம் தெரியுமா? ரெகோபோத், நீரூற்று, இடம் உண்டாக்கினார், வாக்குவாதம் பண்ணல. ஆனால் கர்த்தருடைய பார்வை என்ன தெரியுமா? உன்னை சுற்றி உன்னோடு கூட சத்துருக்களே இல்லை, உன்னை சமாதானமாய் தாபரிக்க பண்ணுவார். இப்போ நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்க முடிக்கலாம். 29ஆம் சங்கீதம் கடைசி வசனம் வாசி. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் அருளி. அப்போ ஆசீர்வாதம் என்பது என்ன? சமாதானம். சமாதானம் என்பதுதான் பெரிய ஆசீர்வாதம். சில நேரங்களில் உபத்திரவப்பட்டது உண்மை, தூர்த்து போடப்பட்டது உண்மை, நீங்கள் இழந்தது உண்மை, எடுத்துகிட்டு போனது உண்மை. ஒரு நாள் ஆசீர்வாதம் வந்துச்சு, ஆனால் சமாதானம் வந்துச்சா? சமாதானம் வருகிற வரைக்கும் தேவனோடு கூட உங்களுடைய ஐக்கியம் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். நீரூற்றை வெட்டிக்கிட்டே இருக்கணும். ரெகோபோத்தோடு கூட நிறுத்தக்கூடாது. ஆண்டு ஆசீர்வதிச்சிட்டாரு, போதும், பிரைஸ் தி லார்ட் இல்லை. கர்த்தர் ஒரு நாள் பீஸ்ஃபுல்லாக உட்கார வைப்பார், சமாதானமாக உட்கார வைப்பார். அந்த வர வரைக்கும் நீ வெற்ற நீரூற்றை நிறுத்தவே கூடாது. ரெகோபோட்டில் நிறுத்திட்ட, பெயர் சபா வராது, சமாதானம் வராது. சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. எதில் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது? ஆசீர்வாதத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது.
கர்த்தர் இடம் உண்டாக்கிட்டார்ப்பா, நீரூற்று வந்துருச்சு, சத்துருக்கள் நம்மளை ஒன்றும் செய்யலை, ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, வெட்டுறதெல்லாம் டென்ஷனாக இருக்குது, நைட் 2 காவலாளி நிற்க வையி, மண்ணு போட்டு போகிறான். அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு அல்ல. ஆண்டவர் சொல்வார், கொஞ்சம் பொறுமையாக இரு, ரெகோபோத்துக்கு அடுத்த ஒரு நீரூற்றை நான் தருவேன், அது சமாதானம். நீ நினைக்கிறதான அந்த சத்ரு உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போவான், அல்லது அந்த சத்ருவை உன்னோடு கூட சமாதானமாய் கர்த்தர் மாற்றுவார். அதுக்கப்புறம் உனக்கு டென்ஷனே இருக்காது, டென்ஷனே இருக்காது, எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தர் அப்படி மாற்றி கொடுப்பார். யூ மஸ்ட் வெயிட். நீ ஆசீர்வாதத்தோடு கூட திருப்தி அடையாத, சமாதானத்துக்காக கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணு. அந்த பெயர் சபா வரும்போது கர்த்தர் 100 மடங்கு உன்னை ஆசீர்வதித்தார் என்பதை நீ புரிஞ்சு கொள்ளலாம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம எல்லோரும் தேவ சமூகத்தில்? ஒருவேளை இந்த 4 நீரூற்றில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு தெரியாது. சில நேரத்தில் உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம், என்னுடைய பூர்வீக சொத்து, என்னுடைய பூர்வீக காரியங்கள், என் தகப்பனுடையது எனக்கு வராமல் போயிடுச்சே, என் தாயினுடையது எனக்கு வராமல் போயிடுச்சே, எங்கள் சொந்தத்திலேருந்து எனக்கு ஒன்றுமே இல்லையே. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நான் தான் ஆசீர்வாதம். 2வது, ஒருவேளை நீங்கள் உருவாக்கினதாக இருக்கலாம், உங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒரு சிலர் உங்கள் கையிலிருந்து எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம், பறிச்சுக்கிட்டு போயிருக்கலாம், வழக்கு போட்டு அநியாயமாக வாங்கிட்டு போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க, உட்காந்து வாக்குவாதம் பண்ணாதீங்க, விட்டுருங்க, போட்டோன்னு சொல்லுங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னோடு கூட அந்த வாக்குவாதம் பண்ணுகிறவர்களை அமைதலாக்கி போடுவார். அதே இடத்துல உனக்கு இடம் உண்டாக்குவார். எங்கே மண்ணு போட்டு மூடினாங்களோ அங்கேயே கர்த்தர் துறவை தோண்ட வைப்பார். எங்கே எடுத்துக்கிட்டாங்களோ அங்கேயே கொடுக்க வைப்பார். அங்கேயே கர்த்தர் உனக்கு ஒரு ரெகோபத்தை உண்டாக்குவார். ஆனால் உங்கள் இருதயம் அந்த ரெகோபத்தில் திருப்தி அடையக்கூடாது. அதில் திருப்தி அடையக்கூடாது. எதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்துக்காக நான் கர்த்தரை தேடவில்லை. உண்மையான ஆசீர்வாதம் என்பது சமாதானம். சத்துருக்களை எல்லாம் விலக்கி கர்த்தர் என்னை சமாதானமாய் தாபரிக்க பண்ணுவார். கர்த்தர் அருளும் ஆசீர்வாதம் சமாதானம். நிறைய பேர் ஊழியம் பண்ணுறாங்க, ஆனால் சுற்றிலும் அவங்களுக்கு அமைதல் இல்லை, ரொம்ப டென்ஷன் போயிட்டே இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இவர்களை எல்லாம் விலக்கி எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பான்னு கேளுங்க. நமக்கு பெரிய சர்ச் இருக்குது, பெரிய ஊழியம் இருக்குன்றது முக்கியம் இல்லை, சமாதானம் இருக்குதா அதான் முக்கியம். அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களுக்கு பண்ணுகிறதான ஆசீர்வாதம் சமாதானத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் முடிவு பரியந்தம் உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். எங்களை சுற்றிலும் எல்லாவற்றையும் விலக்கி சமாதானமாய் தாபரிக்க பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.